வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் நேசன். கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த 6வது காணொளியின் பகுதி 6ல் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற தமிழ் அண்ணாளுடைய நூலிலிருந்து 50 வினா விடைகளை வினா எண் 151 முதல் 200 வரை நாம் பார்க்க இருக்கிறோம். பிஜிடிஆர்பி, டெட், நெட், செட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போட்டித் தேர்வுகளுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக அமையும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வாங்க நம்ம வினாவிடை பகுதிக்கு செல்வோம். பகுதி 6, வினா எண் 151. குமரகுருபரர் தோன்றிய காலம் என்ன? விடை கிபி 1600. வினா எண் 152. இலக்கண விளக்கம் நூலின் ஆசிரியர் யார்? விடை வைத்தியநாத தேசிகர். வினா எண் 153. இலக்கண கொத்து நூலின் ஆசிரியர் யார்? விடை சுவாமிநாத தேசிகர். வினா எண் 154. பிரயோக விவேகம் நூலின் ஆசிரியர் யார்? விடை சுப்பிரமணிய தீட்சிதர். வினா எண் 155. உமறுப்புலவரின் சீராப்புராணம் தோன்றிய காலம் என்ன? விடை கிபி 16. வினா எண் 156. படிக்காசு புலவர், அந்தகக்கவி வீரராகவ முதலியார் போன்றோரின் சிற்றிலக்கியங்கள் மற்றும் தனிப்பாடல்கள் தோன்றிய காலம் என்ன? விடை கிபி 16. வினா எண் 157. ராபர்ட் நோபிலி, வீரமாமுனிவர் போன்றோர் தமிழ் பணியை தொடங்கிய காலம் என்ன? விடை கிபி 16. வினா எண் 158. அட்டப்பிரபந்தம் எழுதிய பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் காலம் என்ன? விடை கிபி 16ஆம் நூற்றாண்டு. வினா எண் 159. கிபி 16இல் குறிப்பிடத்தக்க முகமதிய புலவர்கள் யாவர்? விடை சர்க்கரை புலவர், சவ்வாது புலவர், வண்ணக்களஞ்சிய புலவர். வினா எண் 160. நால்வர் நான்மணி மாலை, நன்னெறி, பிரபுலிங்க லீலை இந்நூல்களின் ஆசிரியர் யார்? விடை சிவப்பிரகாச சுவாமிகள். வினா எண் 161. கணக்கற்ற தலபுராணங்கள் பெருகிய காலம் எது? விடை கிபி 16. வினா எண் 162. திருக்கழுக்குன்ற புராணம் நூலின் ஆசிரியர் யார்? விடை அந்தக கவி வீரராகவர். வினா எண் 163. விருத்தாச்சல புராணம், திருவிடைமருதூர் புராணம் ஆகிய புராணங்களின் ஆசிரியர் யார்? விடை ஞானக்கூத்தர். ஞானக்கூத்தன் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் நவீன கவிஞர், 19ஆம் நூற்றாண்டினுடைய நவீன கவிஞர். ஞானக்கூத்தர் என்பவர் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் எழுதிய இந்த புராணம் தான் திருவிருத்தாச்சல புராணம் மற்றும் திருவிடைமருதூர் புராணம். வினா எண் 164. திருவாஞ்சிய புராணம் இந்நூலின் ஆசிரியர் யார்? விடை கலந்தை குமரன். வினா எண் 165. கும்பகோண புராணம், வேதாரண்ய புராணம், திருக்கானப்பேர் புராணம் ஆகிய புராண நூல்களின் ஆசிரியர் யார்? விடை அகோர முனிவர். வினா எண் 166. பழனி தலபுராணம் இந்நூலின் ஆசிரியர் யார்? விடை பாலசுப்பிரமணிய கவிராயர். வினா எண் 167. 16ஆம் நூற்றாண்டில் பக்தி மற்றும் தத்துவ மரபை போற்றும் தொடர்ச்சியை
நிலைநாட்டியவர் யார்? விடை தாயுமானவர். வினாயன் 168. கிபி 16 இலக்கணம், தத்துவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர் யார்? விடை சிவஞான முனிவர். வினாயன் 169. சிவஞான முனிவரின் சிவஞான போத உரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை மாபாடியம். வினாயன் 170. முத்துவீரியம் என்ற 5 இலக்கண நூலின் ஆசிரியர் யார்? விடை முத்துவீரிய உபாத்தியாயர். வினாயன் 171. பாரதத்தை விரிவு செய்த நல்லாப்பிள்ளையின் காலம் என்ன? விடை கிபி 16. வினாயன் 172. திரிகூட ராசப்ப கவிராயர், அருணாச்சல கவிராயர், அபிராமி பட்டர், பகழி கூத்தர் இவர்களின் காலம் என்ன? விடை கிபி 16 முதல் 18. வினாயன் 173. பொறுத்துக. நூல் மற்றும் நூலாசிரியரை நேருக்கு நேராக பொருத்தி இந்த வினா அமைக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குற்றால குறவஞ்சி திரிகூட ராசப்ப கவிராயர். ராமநாடகம் அருணாச்சல கவிராயர். அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர். பிள்ளைத்தமிழ் பகழி கூத்தர். வினாயன் 174. 19ஆம் நூற்றாண்டுக்கு அணி செய்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் யார்? விடை ராமலிங்க அடிகளார், ஆறுமுக நாவலர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மாயிரம் வேதநாயகம் பிள்ளை, வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், நந்தனார் சரித்திர கீர்த்தனை பாடிய கோபால கிருட்டிண பாரதியார், விசாக பெருமாள் ஐயர், அண்ணாமலை ரெட்டியார், குணங்குடி மஸ்தான் சாகிப்பு, H.A. கிருட்டிண பிள்ளை, பே. சுந்தரனார். வினாயன் 175. நாடகம், கீர்த்தனை, விலாசம் போன்ற பெயரால் விளங்கிய முதற்கட்ட நாடக நூல்கள் பெருகிய நூற்றாண்டு என்ன? விடை கிபி 18-19ஆம் நூற்றாண்டு. வினாயன் 176. பொறுத்துக என்ற வடிவில் இந்த வினா கொடுக்கப்பட்டுள்ளது. மீனாட்சி சுந்தரனாரின் சிறப்புகள், நூல்கள் மற்றும் எண்ணிக்கை. தலபுராணங்கள் 16, பிள்ளைத்தமிழ் நூல்கள் 10, அந்தாதி நூல்கள் 16. வினாயன் 177. உரைநடை வளர்ச்சிக்கு உதவியவர்களில் அருமைக்கும் எளிமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் யாவர்? விடை அருமைக்கு ஆறுமுக நாவலரும், எளிமைக்கு வீராசாமி செட்டியாரும். வினாயன் 178. ஆய்வு, மொழிபெயர்ப்பு அகராதி, தாளிகைகள், நாளிதழ்கள், பாடநூல்கள் என தமிழ் வளர்ச்சி புதிய பல துறைகளில் கால்கொள்ளத் தொடங்கிய காலம். விடை கிபி 18-19. வினாயன் 179. தமிழில் முடியாது என்றவனை பேதை என்று காரி உமிழ்ந்தவர் யார்? விடை பாரதியார். வினாயன் 180. பாரத நாட்டு வாழ்த்தை வாழிய செந்தமிழ் என தொடங்கி வழிகாட்டியவர் யார்? விடை பாரதியார். வினாயன் 181. எந்த நாட்டு நூல்களுக்கு காலக்கணிப்பு துல்லியமாய் கிடைக்கிறது? விடை கிரேக்க ரோமானிய நூல்கள். வினாயன் 182. சிந்தனை களங்கள் இந்நூலின் ஆசிரியர் யார்? விடை வ. சுப மாணிக்கம். சிந்தனை களங்கள்
என்ற தலைப்பில் 2 பேர் நூல் எழுதியிருக்கிறாங்க. வா. சுபமாணிக்கம் அவர்கள் எழுதிய இந்த நூல் வந்து இலக்கிய வகையை சார்ந்தது. சிற்பி பாலசுப்ரமணியன் என்ற புலவரும் சிந்தனை களங்கள் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அது வந்து கட்டுரை தொகுப்பான ஒரு நூல். எனவே இந்த வித்தியாசத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். வினாயன் 183. தமிழ் இலக்கிய வரலாறும் குறைபாடுகளும். இக்கட்டுரையின் ஆசிரியர் யார்? விடை வ. சுபமாணிக்கம். வினாயன் 184. காலம் வரையறுக்கப்படாத தமிழ் நூல்களாக வ. சுபமாணிக்கம் குறிப்பிடுவது எந்த நூல்களை? விடை தொல்காப்பியம், சங்க இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், இராமாயணம், தேவாரம், திருவாசகம். வினாயன் 185. இலக்கிய வரலாற்றுக்கு உதவ வல்ல சிறு குறிப்புகளை கொண்டுள்ள தொகை நூல்கள் எது? விடை புறநானூறு, பதிற்று 10. வினாயன் 186. முச்சங்க செய்திகள் இடம்பெறும் நூல் எது? விடை இறையனார் களவியல் உரை. வினாயன் 187. தமிழ் புலவர் வரலாற்றை கூறும் நோக்கமுடன் தோன்றிய முதல் நூல் எது? விடை தொண்டை மண்டல சதகம். படிக்காசு புலவர் அவர்கள் கிபி 17ஆம் நூற்றாண்டில் எழுதிய தொண்டை மண்டல சதகம். வினாயன் 188. சதகம் நூல்களுக்கு முன்னோடியாக விளங்கும் நூல் எது? விடை தொண்டை மண்டல சதகம். வினாயன் 189. படிக்காசு புலவருக்கு பரிசளிக்காத பாளையப்பட்டு தலைவன் யார்? விடை அரியலூர் மலவரங்க பூபன். வினாயன் 190. தமிழ் புலவர் வரலாற்றை முறைப்படி கூறும் நோக்கத்துடன் எழுந்த முதல் நூல் எது? விடை தமிழ் நாவலர் சரிதை. வினாயன் 191. தமிழ் நாவலர் சரிதை 20ஆம் நூற்றாண்டில் பதிப்பித்தவர் யார்? விடை திரிகோணமலை தி. த. கனகசுந்தரம் பிள்ளை. வினாயன் 192. தமிழ் நாவலர் சரிதையில் குறிப்பிடப்படும் புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 51. வினாயன் 193. 19ஆம் நூற்றாண்டில் புலவர்களின் வரலாற்றை பா வடிவத்தில் விரித்து கூறும் நூல் எது? விடை புலவர் புராணம். வினாயன் 194. புலவர் புராணத்தில் இடம்பெறும் புலவர்கள் எத்தனை பேர்? விடை 70. வினாயன் 195. 1888 சில பொது கட்டுரைகளுடன் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, காளமேகம், ஔவையார் போன்றோரின் வரலாறுகள் எழுதப்பட்ட நூல் எது? விடை வினோதரச மஞ்சரி. வினாயன் 196. வினோதரச மஞ்சரியின் ஆசிரியர் யார்? விடை அட்டாவதானம் வீராசாமி செட்டியார். வினாயன் 197. முறைப்படியான தமிழ் இலக்கிய வரலாறு எழுதப்படுவதன் முன் இருந்த நிலைமையை தமிழ் புலவர் சரித்திரம் என்ற நூலை எழுதி குறிப்பிட்டவர் யார்? விடை வி. கோ. சூரியநாராயண சாஸ்திரியார். வினாயன் 198. நூற்றாண்டுகளில் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கா. போ. ரத்தினம்.
வினா எண் 199. 1859 ஆங்கிலத்தில் தமிழ் புலவர்களைப் பற்றி எழுதிய யாழ்ப்பாண கவிஞர் யார்? விடை சைமன் காசி செட்டி. வினா எண் 200. 1881 வெளியான பாவலர் சரித்திர தீபகம் என்ற நூலை எழுதிய ஈழநாட்டு புலவர் யார்? விடை ஆ. சதாசிவம் பிள்ளை. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளி உங்களை வந்து சேர்வதற்கு கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நேசன்.